Hello, ugc-ug-pg-trb-english, Unit 9, Literary Criticism and Theory. Multiple choice questions on literary criticism of Plato. Question number 1. According to Plato, who are poets? How does Plato describe poets? He considers poets to be liars. Okay. He considers poets to be liars because for Plato, the real is the ideal world. And the world that we see around is only representation. And the representation of representation, okay, is poetry. And so poets are imaginative, so they are liars. That's the answer. ஓகே இப்போ போயிட்ஸ் வந்து பொய்யர்கள். ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட உண்மை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து அந்த ஐடியல் வேர்ல்டில் இருக்கிறது தான் உண்மை. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த ஐடியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ காப்பி. அந்த ஃபோட்டோ காப்பி தான் போயட்ரி. ஸோ அது வந்து கொஞ்சம் இமேஜினேட்டிவ் ஸ்டஃப். அதனால் அதை வந்து போயட்ரி லயர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். கொஷின் நம்பர் 2. Plato is a student of Socrates. Okay, he is a student of Socrates அப்படிங்கிற information. It's a data driven question. Now regarding this is an argument based question. What does Plato argue about creation of poets and artists in relation to the ideal reality? அப்போ பிளேட்டோவை பொறுத்த மட்டும் ஐடியல் தான் ரியல், அதாவது ஐடியல் வேர்ல்டில் இருக்கிறது. இந்த ஃபார்ம்ஸ், தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க பிளேட்டோவுடையது. அந்த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஐடியல் வேர்ல்டில் இருக்கிறது தான் ரியல். அப்போ க்ரியேஷன் ஆஃப் போயட் அண்ட் ஆர்டிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் தே ஆர் டிஸ்டார்ஷன்ஸ் ஆஃப் த ஐடியல் ரியாலிட்டி. இந்த ஐடியல் ரியாலிட்டி தான் பர்ஃபெக்ட், அதுதான் அந்த குட். அதனுடைய டிஸ்டார்டட் வேர்ஷன் தான் ரியாலிட்டி, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியவை. அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களை ரீப்ரொடியூஸ் பண்ண பார்க்குறோம். ஸோ இட் பிகம்ஸ் ட்வைஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. கொஷின் நம்பர் 4. வாட் இஸ் பிளேட்டோஸ் ஒப்பீனியன் ஆன் த ரோல் ஆஃப் போயட்ரி? ஓகே, அப்போ போயட்ரியை பற்றி பிளேட்டோவுடைய ஒப்பீனியன். அப்போ கீவேர்ட்ஸ் இதுதான். ஓகே, பிளேட்டோஸ் ஒப்பீனியன், த ரோல் ஆஃப் போயட்ரி. இந்த கீவேர்ட்ஸை மட்டும் பார்த்துக்கணும். அப்போ பிளேட்டோ பொறுத்த மட்டும் there is a possibility for poetry to lead people astray. ஏன் அப்படின்னா poetry depends on imagination and imagination takes us away from reality. அதனால தான் என்ன சொன்னார்னா அவர் he was very much preoccupied. பிளேட்டோவுடைய philosophy படிச்சிங்கன்னா he is very much preoccupied with the education of children and the adolescent young people. ஏன் அப்படின்னா அவருடைய குருநாதர் அப்படி சாக்ரட்டிஸ் was very much preoccupied with creating good citizens. அப்போ அவங்கள பொறுத்த மட்டும் இவர் பிளேட்டோவை பொறுத்த மட்டும் ஐடியல் தான் ரியல். அந்த ஐடியலுக்கு பக்கத்தில் கொண்டு போகிறது தான் ஒரு ஆர்ட்டுடைய வேலையாக இருக்கணும். ஆனால் ஆர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இமேஜினேஷனை உள்ளடக்கி இருப்பதனால் அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரியலுக்கு பக்கத்தில் நம்ம கொண்டு போகாமல் வேறு ஒரு உலகத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதுதான் பிளேட்டோவுடைய ஆர்கியூமெண்ட். Question number 5. In Plato's view, what distinguishes poetry from philosophy? அப்போ பிளேட்டோவுடைய வியூ, அது நமக்கு கீவேர்ட். போயட்ரிக்கும் ஃபிலாசபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவரை பொறுத்த மட்டும் போயட்ரி இஸ் இன்ஸ்பிரேஷன், whereas philosophy is based on reason. Philosophy means the art of reasoning, logic, அதோடு சேர்ந்தது. ஆனால் போயட்ரி பார்த்திங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். எல்லாமே டேட்டா, நம்ம அதை வந்து மைண்டில் ஏற்றிக்க வேண்டியதுதான். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஃபிலாசபி அசோசியேட்டட் வித் பிளேட்டோஸ் ஐடியா? ஒன்றும் கிடையாது. பிளேட்டோவுடைய ஃபிலாசபி என்ன ஃபிலாசபி, அதுதான் கொஷின். இட் இஸ் கால்டு ஐடியலிசம். ஐடியலிசம் அப்படின்னா பர்ஃபெக்ஷனை பற்றி பேசுனது. எது ரியல், எது பர்ஃபெக்ட் அப்படின்னா அந்த ஐடியல் வேர்ல்டில் இருக்கிறது தான் பர்ஃபெக்ட், இங்கே இருக்கிறது அதனுடைய ஃபோட்டோ காப்பி அப்படிங்கிற விஷயம். கொஷின் நம்பர் 7. Which Plato's work is known for his discussion on theory of forms? பிளேட்டோ வந்து தியரி ஆஃப் ஃபார்ம்ஸை பற்றி பேசினார். அந்த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸை எந்த ஒர்க்கில் பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா he spoke about theory of forms in the Republic. In the Republic, this is a very important work by Plato. Question number 8. In Plato's opinion,
why did he banish poetry and poets from his ideal city in republic? பாருங்க, இதுக்குள்ளே கொஸ்டின்லேயே எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. பிளேட்டோ அவருடைய ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒர்க், அந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒர்க் வந்து இட் இஸ் அ யூட்டோப்பியன் ஒர்க். ஓகே, இட் இஸ் அ யூட்டோப்பியன் ஒர்க். யூட்டோப்பியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐடியல் வேர்ல்டு. அப்போ இன்னும் ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஃப் யூட்டோப்பியா, நமக்கு நிறைய யூட்டோப்பியன் ஒர்க்ஸ் இருக்குது, ஆனால் த ஃபர்ஸ்ட் நோன் யூட்டோப்பியன் ஒர்க் அப்படின்னு சொன்னீங்க இந்த பிளேட்டோவுடைய ரிப்பப்ளிக். அண்ட் திஸ் இஸ் அபவுட் அன் ஐடியல் சிட்டி. அந்த ஐடியல் சிட்டியில் இவர் என்ன சொன்னாருன்னா, போயட்ரிக்கும் போயட்ஸுக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக நீங்கள் ஆர்கியூமெண்ட் சார் ஃபிலிப் சிட்னி பின்னாடி ஒரு அப்பாலஜி ஃபார் போய்ட்ரியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏன்னா ஸ்டீஃபன் கொசான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிளேட்டோ ஹிம்செல்ஃப் டிசைடட் டு கீப் போயட்ஸ் அவே ஃப்ரம் ஹிஸ் ஐடியல் ரிப்பப்ளிக், அதனால் போயட்ரியும் வேஸ்ட்டு போயட்ஸும் வேஸ்ட்டு அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணியிருப்பார். அதுக்கு பதிலாக ஆஸ் அ ரிப்ளை சார் ஃபிலிப் சிட்னி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி இல்லை சார், Plato himself proposed a theory, but he himself did not follow. He was trying to be poetical while speaking about philosophy. The second argument என்ன வைப்பார் அப்படின்னா, சர் ஃபிலிப் சிட்னி என்ன சொல்வார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து, அவர் எல்லா போயட்ஸையும் சொல்லலை, இமேஜினேட்டிவ் போயட்ஸை மட்டும்தான் அவருடைய ரிப்பப்ளிக்லேருந்து தூக்கி வைக்கணும், வெளியில் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சார். ஏன் அப்படின்னா, அந்த இமேஜினேட்டிவ் போயட்ஸ் வந்து நல்ல சிட்டிசன்ஸை உருவாக்க தடையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ he banished, Plato wanted to banish poetry and poets because they produced poetry which was only a copy of a copy, which is not perfect and which is not the good. It is only corrupted version. Okay, hope you understood. Now coming to question number 8. Who had a profound influence on Plato? அப்போ பிளேட்டோவை ரொம்ப அதிகமாக பாதித்த அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவருடைய குருநாதர் சாக்ரட்டிஸ். Question number 10. What did Plato establish upon his written after traveling to various places? Plato traveled to many places after his education, and then when he returned to Greece, what did he do? He established an academy to train young people, and in the academy la படிச்சது தான் அவருடைய ரொம்ப ஃபேமஸான டிசைபிள் அரிஸ்டாட்டில். and அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. அரிஸ்டாட்டில் studied in the academy, and Aristotle also differed with his guru Plato. ஓகே, அந்த இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இந்த அரிஸ்டாட்டில் தான் பின்னாடி அலெக்சாண்டர் த கிரேட்டுக்கு டியூட்டராக மாறுறார். அண்ட் அலெக்சாண்டர் த கிரேட் பிகேம் த கிரேட்டஸ்ட் கான்கரர் இன் த வேர்ல்டு. ரெண்டாவது இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது விச் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ரிப்பப்ளிக்கில் பிளேட்டோ ப்ரொபோஸ்ட் அ டைப் ஆஃப் கிங் கால்டு philosopher king. He proposed a philosopher king. I am repeating it. He proposed philosopher king. Okay, right. Hope you will understand, because what I write may not be. Okay, I'll put it like a symbol. This is a symbol for philosophy, and this is ER, philosopher king. A kingdom should be ruled by a philosopher who is a king. This is a concept of Plato, very important concept in the Republic. Okay, now go to the next question. According to Plato, what is the nature of poetry? Plato பொறுத்த மட்டும் போயட்ரியுடைய நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is actually an imitation of imitation. Okay, question number 12. How does Plato characterize art and its relationship to reality? அப்படிங்கும்போது போயட்ரியை பற்றியும் சொல்லலாம், ஆர்ட்டை பற்றியும் சொல்லலாம். Art is twice removed from reality and deals with imitation. இதுதான் ஆன்சர். Art is twice removed from reality. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்லைன்னா திருப்பியும் சொல்கிறேன். அதாவது அந்த ஐடியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்ஸ் மட்டும்தான் ரியல். அதனுடைய ஃபஸ்ட்டு காப்பி இஸ் வாட் வி see around us.
நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபஸ்ட் காப்பி. அந்த விஷயங்களை என்ன பண்ணுறது, உள்வாங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது போயட்ரி. ஸோ இட் இஸ் ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. Question number 13. How did Plato view the division of human soul? ஓகே, இப்போ ஹியூமன் சோல் அதில் வந்து 2 பார்ட் இருக்குது அப்படின்னு அவர் நம்பினார். பிளேட்டோஸ் வியூ. There are divisions in human soul. What are the 2 divisions அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is divided into lower and higher soul. Lower soul, higher soul. Lower soul is bound with the physical reality. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களோட பைண்ட் ஆகிருக்கும். Higher soul is connected with the world of ideas அப்படின்னு அவர் சொல்கிறார். It's a spiritual. The other one is mundane or earthly. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Now question number 14. When was Plato born in Athens? Plato was born in Athens. He was a Athenian. Okay, sorry. He was a Athenian. That's information is very important. Now come to question number 15. What is the title of Plato's great work that is written in the form of dialogue? Okay, Plato வந்து dialogue ஃபார்மேட்டில் எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த டயலாக் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சாக்ரட்டிஸ், பட் அதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது பிளேட்டோ. அண்ட் அவர் இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒர்க் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஃபார் லிட்ரரி கிரிட்டிசிசம். இந்த ரிப்பப்ளிக்கில் ஓகே, இட் இஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் டயலாக். என்ன டயலாக்? சாக்ரட்டேரியன் டயலாக். Socraterian dialogue. What is this Socraterian dialogue? அப்படின்னு கேட்டிங்கன்னா, here Socrates is the chief speaker. We have the concept of interlocutors. அப்படின்னா 4-5 பேர் பேசிக்குவாங்க, ஒருத்தர் கேள்வி கேட்பார், ஒருத்தர் பதில் சொல்லுவார். ஓகே, ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்டது தான் ரிப்பப்ளிக். தன்னுடைய மாஸ்டரே அதில் ஸ்பீக்கராக வச்சுருப்பார். அவர் கூட அவருடைய டிசைபிள்ஸ் கொஷின் கேட்பாங்க, ஆன்சர் சொல்லுவாங்க, அப்புறம் அவங்களுடைய ஐடியாஸ் ஃபைல் பண்ணுவாங்க, இவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒர்க் த ரிப்பப்ளிக். Now come to question number 16. Who is the chief interlocutor in Plato's dialogues? Okay, who is the chief interlocutor? Interlocutor, loqua means speech, inter பேசக்கூடிய நபர். The chief locutor is Socrates. What led to the trial and execution of Socrates in 399 BC, before common era, BCE அப்படின்னா. Okay, 399 BCE Socrates was arrested, he was put behind bars, and he was interrogated, and then he was executed. What is the reason அப்படின்னு கேட்டிங்கன்னா, he was charged with impiety and corrupting the youth. அவர் வந்து ஒரு புது ரிலிஜன் உருவாக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு அக்யூசேஷன் இருந்தது. ரெண்டாவது, த கவர்மெண்ட் ஃபெல் தட் ஹி வாஸ் கரப்டிங் த யங் மைண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்ரட்டிஸ் தான் என்ன சொன்னார் அப்படின்னா, யங் பீப்புள்கிட்ட நோ தை செல்ஃப் அப்படின்னு சொன்னார். நோ தை செல்ஃப். எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்களேன். ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் வென் யூ சிட் ஃபார் த எக்ஸாம். Okay, now come to question number 18. What term is used to describe Plato's ultimate reality in his theory of ideas? Okay, theory of ideas, அதை பற்றி அவர் பேசும்பொழுது என்ன டேர்ம் அவர் வந்து ஐடியாஸோட கனெக்ட் பண்ணார் அப்படின்னா, he connected the good with ideas and ideas with the good. For Plato, the good is, idea is the good. Okay, it is the good அப்படின்னா, the goodனா it is the fullness of good அப்படிங்கிற concept. Question number 19. What philosophical program is thought to have influenced Plato's work, especially in Phaedo and Republic? Phaedo அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒர்க்கும் பிளேட்டோ எழுதிய ஒர்க். இந்த 2 ஒர்க்குக்கும் பேஸாக இருந்தது, ஒரு philosophical பேஸாக இருந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் Pythagoreanism. We know the mathematician and philosopher Pythagoras. அந்த பைத்தகோரஸ் உடைய philosophy தான் பிளேட்டோ உடைய ரிப்பப்ளிக்கு பேஸாக இருந்தது அப்படின்னு கிரிட்டிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. Now question number 20. Who was one of Plato's prominent students
at academy. Okay, Plato's prominent student at academy யாரு? And this man later founded his own school, Lyceum. Okay, his own school. அப்போ இந்த ப்ராமினன்ட் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the prominent student is Aristotle. And Aristotle உடைய அந்த ஸ்கூல், the school that was founded by Aristotle later is called Lyceum. சார் இப்போ நமக்கு வந்து இந்த சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது சார், என்ன ஆர்டர் எது முன்னாடி வரணும் அப்படின்னீங்கன்னா, ரிமெம்பர் திஸ் acronym SPA. Okay, Socrates, Plato, Aristotle. This can be a shortcut for you. அதை நீங்கள் மறக்கவே முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு சாக்ரட்டிஸ் வருவார், அப்புறம் பிளேட்டோ, அப்புறம் தான் அரிஸ்டாட்டில். This is the order. Okay, now come to next question. Which work features the trial and defense of Socrates and his famous statement? இந்த பாருங்க, ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட். And an unexamined life is not worth living. This statement is wrongly attributed to many other thinkers, but this quote is by Socrates. அப்போ சாக்ரட்டிஸ் உடைய அந்த ட்ரையல் அண்ட் டிஃபென்ஸை பற்றி பேசக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, there is a work written by Plato. The work is Apology, in which he speaks in detail about Socrates, the trial of Socrates and the defense of Socrates, how Socrates defended the charges against him. தனக்கு எதிராக வைக்கப்பட்ட அந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் எவ்வாறு மறுத்தார் அப்படிங்கிறத பற்றி சொன்னது இந்த ஒர்க், த அப்பாலஜி. ஓகே, 22. How is Plato's writing style characterized in his dialogues? ஓகே, இப்போ பிளேட்டோவுடைய ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் accessible easily can be understood, then it is quite entertaining, and then it is inviting to think. Okay, these are the key informations. Okay, now coming to another question, 23. What does Plato consider the ultimate reality in his theory of ideas? Ultimate reality na enna, edha top most அப்படினு Plato சொன்னார் அப்படின்னா, it is ideas which is it is the ultimate reality. அதுதான் டாப் மோஸ்ட் ரியாலிட்டி, மற்றது எல்லாமே அதற்கு பின்னாடி தான் அப்படின்னு சொன்னார். Now coming to 24. According to Plato, what is the potential danger of art despite its charm and alluring nature? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆர்ட் is charming and alluring, but it is bit dangerous. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நம்மளை ரொம்ப இன்வைட்டிங்காக இருக்கும். அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா, there is a possibility for art to take away individuals from reality. வாழ்க்கையின் நிதர்சனத்திலிருந்து மனிதர்களை ரொம்ப தள்ளி கூட்டிகிட்டு போகிறது வந்து ஆர்ட். ஓகே, வாழ்க்கை யதார்த்தத்தில் இல்லாமல் அவங்க வேறு ஒரு கற்பனை உலகத்திலே சஞ்சரிப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 25. ஓகே, according to Plato, how does poetry treat virtue and vice? Plato பொறுத்த மட்டும் ஓகே, poetry வந்து virtue and vices, virtueனா goodness and viceனா evil, இதை எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன நினச்சாரு பிளேட்டோ அப்படின்னா, poetry வந்து virtue vices பற்றி எதுவும் பேசலை, அதுக்கு virtue vices ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுது, எதையும் எலவேட் பண்ணி இன்னொன்று கீழே போட்டு மிதிச்சு அப்படிலாம் பண்ணலை, அதுக்கு லைஃபே கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட் அவர் வச்சுருந்தார். இட் இஸ் யூஸ்லெஸ், யூட்டிலிட்டேரியன், அது பயன்பாட்டுக்கு இல்லாத சார், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சார், என்டர்டெயின்மெண்ட் இஸ் யூஸ்லெஸ். பிளேட்டோ பொறுத்த மட்டும் எனி ஆர்ட் ஃபார்ம் ஷுட் டீச், இட் ஷுட் டீச் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வந்து எதுவுமே டீச் பண்ணலை அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த பொயட்ரிக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. ஆனால் பின்னாடி வரக்கூடிய அவருடைய டிசைபிள் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவார்னா, நோ poetry pleases and through pleasure it teaches வேல்யூஸ் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பார். ப்ளஷர் கொடுக்கும்போதே அதில் ஒரு சில இமோஷன்ஸ் என்ன மாதிரி ப்ளஷர் கொடுக்கும் அப்படின்னா, ப்ளஷர் அப்படிங்கிறத ரெண்டு கான்செப்டாக பிரிச்சிருப்பார். ஒன்று ஹாப்பினஸ் கொடுத்துருப்பார், இன்னொன்று பர்கேட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவார், பர்கேஷன் எஃபெக்ட், கதார்சிஸ் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, தட் இஸ் அரிஸ்டாட். Now coming to question number 26. என்ன சார் 26? In which dialogue
does Plato examine the nature of knowledge and introduces a Socratic method? ஓகே, சாக்ரட்டிக் மெத்தடை எந்த டயலாகில் அவர் எழுதின நிறையா டயலாக்ஸ், அதில் எந்த டயலாகில் அவர் சாக்ரட்டிக் மெத்தட் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா, இட் இஸ் இன் திஸ் ஒர்க் கால்டு மீனோ. ஓகே, கைண்ட்லி மேக் நோட் ஆஃப் திஸ் ஒர்க். இன் திஸ் ஒர்க் he examines the nature of knowledge. நாலேஜை பற்றி ரொம்ப டீப்பாக பேசியிருக்கிறாரு. அந்த புக்கில் சாக்ரட்டிக் மெத்தடை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. எந்த ஒர்க் அப்படின்னா மீனோ. ஓகே, தட் இஸ் அ ஒர்க். நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் 27. What example does Plato use to illustrate the concept of mimesis? Mimesis அப்படின்னு சொன்னீங்கன்னா imitation in the context of poetry and art. ஓகே, என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பிளேட்டோ? வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு மிமெசிஸ் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பேசும் பொழுது. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is this answer: the creation of a perfect bed by a carpenter. ஓகே, ஸோ ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பெட்டை செய்ய முயற்சி பண்ணுவான். ஆனால் அவரால் அந்த பர்ஃபெக்ட் பெட்டை செய்ய முடியாது, அதில் ஏதாவது ஃப்ளாஸ் வந்துடும் அப்படின்னு ஒரு அல்யூஷன் சொல்கிறாரு. என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த ஐடியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனை, அதில் இருக்கிற மாதிரி குட்னஸை எந்த ஆர்ட்டும் கொண்டு வர முடியாது. அதுதான் அவருடைய ஆர்கியூமெண்ட். Question number 28. What should be the primary purpose of poetry according to Aristotle? Okay, what is the primary purpose? ஒரு poetry அப்படின்னா அதனுடைய பர்பஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பிளேட்டோ சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, it should teach moral lessons. Poetry should teach moral lessons and contribute to knowledge. ஆனால் இது ரெண்டும் அது செய்யலை அப்படிங்கிறார். ஓகே, அது செய்ய வேண்டியதை அது செய்யலை. ஸோ the main purpose of poetry is to teach moral lesson and contribute to knowledge. And knowledge accumulationக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். Now question number 29. Which work by Plato explores the trial and executions of his mentor? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த கொஷனும் ப்ரீவியஸ் கொஷின் அது வந்து அதில் வந்து ட்ரையல், எக்ஸிக்யூஷன் அண்ட் த டிஃபென்ஸ் ஆஃப் சாக்ரட்டிஸ். This question deals just with Plato's exploration of the trial and the execution. இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, பிளேட்டோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா Crito. So this is from Plato's point of view. Plato's view. அதில் from the view of Socrates. Okay, approach different. அதனால் 2 different works இருக்குது. Don't get confused. Okay, questions நல்லா புரிஞ்சுக்கிட்டு படி. Question number 30. According to Plato, what does poetry do to the passion and emotion of men? Okay, அப்போ பிளேட்டோ வந்து போயட்ரி வந்து அரிஸ்டாட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா, poetry has emotive appeal அப்படின்னு சொல்லுவார். It brings about change in human being via pity and fear அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இமோஷன்ஸ் ஏதாவது செய்யுமா போயட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேட்டோவை பொறுத்த மட்டும் இல்லை, போயட்ரி ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் இமோஷன்ஸ். அது எதுவுமே பண்ணாது சார், நம்மளை இமோஷ்னலாகவே டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு அவர் சொன்னார். Question number 31. From a philosophical standpoint, what does Plato believe about poetry? அப்படின்னு கேட்டிங்கன்னா, what does, from a philosophical point of view, what does Plato believe about poetry? அப்படின்னு கேட்டிங்கன்னா, the answer is philosophy is superior to poetry. நீங்கள் இந்த ஆர்கியூமெண்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சர் ஃபிலிப்ஸ் நீ என்ன பண்ணிடுவோன்னா இதை ரிவர்ஸ் பண்ணியிருப்பார். poetry is superior than philosophy because poetry contains in itself philosophy. Even he will go one step ahead to say poetry is superior even to history because it gives fact and it also gives pleasure and teaches moral lessons அப்படின்னு சர் ஃபிலிப்ஸ் நீ சொல்லியிருப்பார். ஆனால் பிளேட்டோ பொறுத்த மட்டும் philosophy is superior அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. Question number 32. Who was the first theorist to defend literature? யார் மொத லிட்ரேச்சரை டிஃபெண்ட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, against Plato's objection and his theory of
மிமெசிஸ். பிளேட்டோவுடைய மிமெசிஸை சேலஞ்ச் பண்ண ஒரு ரைட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அரிஸ்டாட்டில், ஹிஸ் டிசைபிள், குருவை மிஞ்சிய சிஷ்யர் அப்படிங்கிற கான்செப்ட். கொஷின் நம்பர் 33. What does Plato's theory of mimesis suggest about art? Okay, பிளேட்டோ வந்து ஒரு தியரி ஆஃப் மிமெசிஸ் வச்சுருந்தார், ஒன்றும் கிடையாது, தியரி ஆஃப் இமிட்டேஷன் வச்சுருந்தார். அதை பொறுத்த மட்டும் ஆர்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, வாட் இஸ் ஆர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட் இஸ் an imitation of life. Okay, art is an imitation of life. Okay, it's an imitation of life. Question number 34. In which dialogue, அவர் நிறைய டயலாக்ஸ் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் பிளேட்டோ. அதில் in which dialogue he discusses the nature of love and the concept of பிளேட்டோனிக் லவ். நீங்கள் லவ் போயம்ஸ்லாம் எடுத்திங்கன்னா பிளேட்டோனிசம், பிளேட்டோனிக் லவ் கான்செப்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா லவ் இஸ் நார்மலி ஃபிசிக்கல் லவ், அதாவது வெஜிடபிள் லவ்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த ஃபிசிக்கலை தாண்டி போகக்கூடிய லவ், இட் இஸ் கால்டு பிளேட்டோனிக் லவ். இட்ஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் லவ். ஓகே, அந்த ஸ்பிரிச்சுவல் லவ்வை பற்றி பிளேட்டோ எந்த ஒர்க்கில் பேசுகிறாரு அப்படின்னா, இந்த ஒர்க் சிம்போசியம். This is very, very important. Okay. Right. Now coming to question number 35. Which dialogue by Plato features Socrates' defense against accusation of corrupting the youth and introducing new god? ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். The answer is the apology. இந்த கொஷின்குள்ளாரே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. Socrates' defense, okay, against accusations. What is accusation? Corrupting the youth. Okay, இதை பற்றி கொஷின் கேட்டால் இந்த ஒர்க்கை நீங்கள் ஆன்சராக. Okay, now question 36. What is the key concept at the heart of Plato's literary critique? What is the central concept? Plato அப்படின்னு சொன்னீங்கன்னா, it is called mimesis or imitation. 37. What is the fundamental concept that underlies Plato's reflections on creative inspiration? அப்படின்னு கேட்டிங்கன்னா, poetry-யை பொறுத்த மட்டும் he calls it as divine madness. Okay, what is poetry? He calls it as creative inspiration, and this creative inspiration is nothing but divine madness. Okay, so what is this? What is creative inspiration? அப்படின்னா poetry, and poetry is a kind of divine madness. Okay. Question number 38. What is the term used by Plato to discuss the heightened state of consciousness experienced by inspired poets and writers and artists? Okay, Plato என்ன சொன்னார் அப்படின்னா, there are inspired poets, and the inspired poets என்ன பண்ணுவாங்களாம்? Okay, they will be actually be in a heightened state of consciousness. What is this heightened state of consciousness அப்படின்னா, he calls it mania. Okay, the heightened state of consciousness according to Plato, in which poets, inspired poets are அப்படின்னா, they are in a state of mania. Okay. Question number 39. In the history of Western philosophy, who is often regarded as the founder of classical literary criticism? Who is the founder of classical literary criticism in Western philosophy அப்படின்னு கேட்டிங்கன்னா, Plato. Okay. And question number 40. What does Plato advocate to ensure that art aligns with moral value? Okay, art வந்து moral வேல்யூவோட சிங்க் ஆகி போகணும். அப்படி சிங்க் ஆகி போகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒர்க்கை எலிமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு he insisted on strict censorship. ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இது மாரல் வேல்யூ இருந்ததுன்னா அதை கொண்டு போங்க, இல்லைன்னா அந்த ஒர்க்கை தூர தூக்கி போடுங்க, அதை பேன் பண்ணுங்க அப்படின்னு he has advised the government. Question number 41. What is the primary meaning of the word criticism in the context of literary criticism? அப்போ criticismத்துக்கான Greek root பார்த்தீங்கன்னா kritikos. Okay, it is called kritikos. And what is the meaning of criticism in the context of literary criticism? It is called judgment.
eh, to find the merits of a work, okay, and to propose suggestions. Okay, I think with that we have come to the end of this video. Hope these questions were helpful to you. If you have any queries, please feel free to file your views in the comment section. And if you like this video, please do subscribe and kindly share this information, and kindly share the video with your friends, and help them to clinch the government job. All the very best, and keep watching the channel for new videos. All the best. Thank you.